ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 2வது சனிக்கிழமை எங்கள் வீட்டில் எப்படி சிம்பிளாக சூப்பராக பெருமாளை வழிபட்டுங்கிறதையும் அதோட என்ன பிரசாதம் ரெடி பண்ணுங்கிறது நான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு சவரிசி பாயாசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வெறும் கடாயில் நல்ல ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்படி வறுத்து ஆட் பண்ணும்போது பாயாசம் இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் வறுத்து ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் சேர்த்து இதை நம்ம சவ்வரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அப்பப்போ அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா சவ்வரிசி அடியில் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சவ்வரிசி நமக்கு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் ஒரு குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 2லேருந்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 3 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். வேக வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு நமக்கு குலைவாக வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வேக வச்சாச்சு, சவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகும் கரைச்சி எடுத்துக்கலாம். ஈஸியாக எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பும் கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு பாகா தேவையில் இதில் உள்ள தூசியை தான் நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால் கொதிக்க வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா கொதித்து கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் சூப்பராக நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி சூப்பராக நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஜவ்வரிசியை பாசிப்பருப்போடு சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2யும் சேர்த்து ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2யும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி 1, 2 தூசி எல்லாமே இருக்கும், அதனால தான் நல்லா வடிகட்டி ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு கொதி வர தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கொதிச்சிட்ருக்க டைமில் இதுக்கு தேவையான நம்ம முந்திரி, தேங்காய் எதுனாலும் நம்ம நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணும்போது பல்லாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பாயாசம் சேர்ந்து சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது இன்னமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காவை பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயிலே நல்ல முருக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் பாயாசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காவை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே பால் தான், முதல் பால் 2ஆம் பாலும் கிடையாது. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா தான் இந்த பாயாசத்துக்கு டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் பால் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் பிரிஞ்சிடாமல் வரும். இப்போது நம்மளுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு சவ்வரிசி பாயாசம் நம்மளுக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு.
இப்போ நம்ம என்னென்ன பிரசாதம் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பானகம் ரெடி பண்ணியிருந்தோம், அப்புறம் கல்கண்டு, அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ண பாசிப்பருப்பு சவரிசி பாயாசம் தான் வச்சுருந்தோம். அப்புறம் எல்லா பழங்கள்லையும் ஒன்று ஒன்று வச்சு வாழைப்பழம் எல்லாமே வச்சு ரொம்பவே சூப்பராக பெருமாளை வழிபட்டாச்சு. துளசி மாலைலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக சாமி கும்பிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க, என்ன பண்ணீங்கங்கிறது எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பாயசத்தை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.